5 லட்சம் ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு படம் இங்க இந்தியாவில் 1975 தயாரிக்கப்பட்டது. அந்த படம் மந்தான்ங்கிற படம். இந்தி மொழியில எடுக்கப்பட்ட அந்த படத்துடைய இயக்குனர் ஷியாம் பெனகல். அண்மையில் அவர் மறைந்தது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். 1970களில் குஜராத்ல நடந்து கொண்டிருந்த வெண்மை புரட்சி என்று அழைக்கப்படுற பால் வளம் உற்பத்தி பத்தியான ஒரு திரைப்படம் அது. பொதுமக்களிடம் பால் உற்பத்தி பத்தியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிக்கலாம்னு ஷியாம் பெனகல் முடிவு செய்யறார். ஆனா அதுக்கான பணத்தை நம்மளால ஏற்பாடு பண்ண முடியாதுங்கிறதுனால பொதுமக்கள் கிட்டே ஆளுக்கு 2 ரூபாய் அப்படின்னு கேட்டு வாங்கி 5 லட்சம் பேர் ஆளுக்கு 2 ரூபான்னு என்று 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுல அந்த படத்தை 45 நாட்கள்ல ஷியாம் பெனகல் எடுத்து முடிக்கிறார். அந்த படத்தை அதே விவசாயிங்க யாரெல்லாம் 2 ரூபாய் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் மொத்தமா குடும்பமா வண்டி கட்டிட்டு போய் அந்த படத்தை பார்த்தாங்களாம். இந்தியாவினுடைய பல முக்கியமான நடிகர்கள் நடித்த அந்த திரைப்படம் இன்று வரைக்கும் கிரிட்டிக்ஸ் மத்தியில மிக புகழப்படுற படமா இருக்கு. உலக அளவில பல்வேறு திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பப்பட்டது. இந்தியா சார்பா ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் அது. இந்தியாவினுடைய தேசிய விருதையும் பிலிம்ஃபேர் விருதையும் அந்த படம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படம் ஏற்படுத்தின விழிப்புணர்வு மூலமா இன்று இந்தியாவில் பல கோடி மக்கள் இந்த வெண்மை புரட்சிங்கிற பால் உற்பத்தியில ஈடுபடுறாங்க. 2024 கூட டிஜிட்டல் ரீஸ்டோரேஷன் மூலமா திரும்பி அந்த படத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி, அதாவது ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டியை மேம்படுத்தி, சவுண்ட் குவாலிட்டியை மேம்படுத்தி கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிட்டாங்க.